சர்க்கம் 46. நகர மக்கள் மதிமயங்குதல். பின்னர் தமசா நதியின் அழகான கரையில் இருந்து கொண்டு சீதா லட்சுமணர்களை பார்த்து ராமன் பின்வருமாறு கூறினார். லட்சுமணா, தெய்வம் காப்பாற்றட்டும். காட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நமக்கு வனவாசத்தின் முதல் நாள் இரவு இது. ஆகவே மனத்தில் வருத்தத்திற்கு இடம் கொடுக்காதே. பாராய், தத்தம் இருப்பிடத்திற்கு திரும்பிவிட்ட சூதுவாது அறியாத காட்டு பிராணிகள் மற்ற விலங்கு பறவைகளிடமிருந்து தீங்கு ஏற்படாமல் தம்மை மறைத்து கொண்டு எல்லா திக்குகளிலிருந்தும் ஒலி எழுப்புவது நம்மை பார்த்து வருந்தி அழுவதைப் போல் இருக்கிறது. இன்று என்னுடைய தந்தையாரின் அரசு தலைநகரான அயோத்தி காட்டிற்கு சென்றுவிட்ட நம்மை நினைத்து வருந்தி கொண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆண் புலியே, அயோத்தி மக்கள் அநேக நற்குணங்கள் காரணமாக மன்னரிடத்திலும் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் சத்ருக்னன் பரதர்களிடத்திலும் பேரன்பு கொண்டிருக்கிறார்கள். நம் தந்தையாரை குறித்தும் மாதரசியான என் தாயார் குறித்தும் நான் மிகவும் கவலைப்படுகிறேன். இடைவிடாமல் அழுது கொண்டே இருந்தால் அவர்கள் பார்வையற்று போய்விடுவார்களோ என அஞ்சுகிறேன். பரதன் தர்மாத்மாவல்லவா? என்னுடைய தாய் தந்தையரை தர்மம், அர்த்தம், காமம் பொருந்திய சொற்களால் ஆசுவாசப்படுத்துவான். பரதனுடைய உத்தமமான குணங்களை அடிக்கடி எண்ணி பார்க்கிறேன். லட்சுமணா, அவன் இனிய இயல்புடையவன் என்பதால் தான் என் பெற்றோரை பற்றி அதிகமாக அலட்டிக் கொள்ளாமல் இருக்கிறேன். புருஷோத்தமனே, நீ என்னுடன் வந்திருப்பது மிக பெரிய செயல். சீதைக்கு தீங்கு நேராமல் பாதுகாப்பதற்கு உதவியாளர் ஒருவர் இருந்தால் நல்லது என்று நான் நினைத்தேன். லட்சுமணா, இவ்விடத்தில் புசிப்பதற்கேற்ற பலவித காட்டுப் பொருட்கள் இருக்கின்றன என்றாலும் இப்போது தண்ணீர் மட்டும் பருகி இன்றிரவை கழிப்பதே நலம் என்று எனக்கு தோன்றுகிறது. இவ்வாறு இலக்குவனிடம் கூறிய பின்னர் ராமன் சுமந்திரரை நோக்கி, அன்பரே, குதிரைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொன்னார். சூரியன் மலைவாயிலில் மறைந்ததும் சுமந்திரர் குதிரைகளை கொண்டு வந்து ஓரிடத்தில் கட்டி போட்டார். பின்னர் அவைகளுக்கு வேண்டிய தீனியை ஏராளமாக வைத்துவிட்டு அடுத்ததாக செய்ய வேண்டிய காரியங்களில் ஈடுபட்டார். இரவு வரத் தொடங்கியதும் மங்களமான சந்தியாகால கர்மாக்களை செய்து முடித்து லட்சுமணனின் உதவியுடன் ராமன் உறங்குவதற்கான படுக்கையை ஆயத்தம் செய்தார் சாரதியான சுமந்திரர். தமசா நதியின் கரையில் மரத்தின் இலைகளால் அமைக்கப்பட்ட படுக்கையை பார்த்த ராமன் பின்பு இலக்குவனோடும் சீதையோடும் அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். சற்று நேரத்தில் மனைவியோடு உறங்கும் சகோதரனை பார்த்து மனம் கலங்கிய லட்சுமணன் சாரதியிடம் ராமனுடைய பலவிதமான நற்குணங்களை பற்றி கூற ஆரம்பித்தான். சாரதியும் லட்சுமணனும் ராமனுடைய குணங்களை பற்றியே பேசிக்கொண்டு இரவு முழுவதும் கண் விழித்திருந்தார்கள். இந்த அளவில் சூரியன் உதயமானான். இவ்வாறாக பசு கூட்டங்கள் நிறைந்த தமசா நதியின் அருகில் பட்டணத்து மக்களுடன் ராமன் அந்த இரவை கழித்தார். மகா தேஜஸ்வியான ராமன் மிகவும் அதிகாலையில் கண்விழித்து நகர மாந்தர் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு புண்ணிய லட்சணங்கள் பொருந்திய இலக்குவனிடம் பின்வருமாறு மொழிந்தார். சௌமித்திரனே, லட்சுமணா, நம்மிடத்தில் பேரன்பு கொண்டவர்களாய் வீடு வாசலை பற்றிய நினைவே இல்லாமல் மரங்களின் வேர்களில் தலையை வைத்துக் கொண்டு மெய்மறந்து தூங்கு கொண்டிருக்கும் இவர்களை இப்போது பார். இந்த நகர மக்கள் நம்மை திரும்பி அழைத்து போவதில் உறுதியாக இருக்கிறார்கள். உயிரை வேண்டுமானாலும் துறப்பார்களே தவிர தங்களுடைய கோரிக்கையை கைவிட மாட்டார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இவர்கள் இருக்கும் போதே நாம் ரதத்தில் ஏறி விரைவாக இவர்களுடைய அல்லது இவர்களைப் போல் இன்னும் வரக்கூடியவர்களின் இடையூறு நேராத மார்க்கத்தில் சென்று விடுவோம். இஷ்வாகு பரம்பரை மன்னர்களது தலைநகரத்தின் குடிமக்களான இவர்கள் என்னிடம் பேரன்பு கொண்டவர்கள். இப்போது மரத்தடியில் துயில் கொண்டிருக்கும் இவர்கள் சிறிது நேரத்தில் கண்விழித்துக் கொண்டு விடுவார்கள். தங்களாலேயே தங்களுக்கு நேர்ந்த கஷ்டத்தில் இருந்து நகர மக்களை விடுவிப்பதுதான் அரச குமாரர்களின் கடமை. நம்முடைய கஷ்டத்தை அவர்களும் கூடியிருந்து அனுபவிப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது. தர்மம் திருவுருவம் கொண்டு வந்தார் போல எதிரே நிற்கும் ராமனை பார்த்து லட்சுமணன், பேரறிவாளரே, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. சீக்கிரமாக தேரில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான். பின்னர் திரு பொருந்திய ராமன் சுமந்திரரிடம், அன்பரே, தேரை ஆயத்தம் செய்க, காட்டிற்கு போக வேண்டும். விரைவாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். சாரதி உடனே விரைவாக செயல்பட்டு உத்தமமான அந்த குதிரைகளை தேரில் பூட்டி கை கூப்பியபடி ராமனிடம் வந்து தெரிவித்தார். பெருந்தோழரே, தேர் வீரர்களில் முதன்மையானவரே, ரதம் சித்தமாக இருக்கிறது. தாங்கள் வாழ்க. சீதையோடும் இலக்குவனோடும் விரைவில் ரதத்தில் ஏறுங்கள். ராமன் மற்ற இருவருடன்
ரதத்தில் ஏறி வேகமான நீரோட்டமும் ஏராளமான நீர்ச்சுழல்கள் உடையதுமான தமசா நதியை கடந்து அக்கறையை அடைந்தார். வீரத்திரு பொருந்திய பெருந்தோழரான அவர் நதியை கடந்து அமைதியான துன்பம் தராத எதை கண்டாலும் அஞ்சுபவர்களும் கூட அச்சமடையாத ஒரு பெருஞ்சாலையை சென்றடைந்தார். ராமன் தாங்கள் செல்லும் பாதையின் சுவடு தெரியாமல் நகர மக்கள் குழம்பி போகும்படி செய்ய விரும்பி தேரோட்டியை பார்த்து கூறினார், சாரதியே, நீங்கள் ரதத்தை வடக்கு நோக்கி நடத்தி செல்லுங்கள். ஒரு முகூர்த்த காலம் வேகமாக சென்று பின் திரும்பி நகர மக்கள் ரதத்தின் சக்கரப்பதிவுகளை அறிந்து கொள்ளாவண்ணம் இங்கே வாருங்கள். எப்படியோ முழு முனைப்புடன் செயல்பட்டு என்னை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள முடியாதபடி காரியத்தை முடியுங்கள். தேரோட்டி ராமன் சொன்னபடியே செய்தார். திரும்பி வந்து ரதம் ஆயத்தமாக இருப்பதை ராமனிடம் விண்ணப்பித்துக் கொண்டார். உடனே ரகுகுல மாணிக்கங்களான அந்த இருவரும் சீதையுடன் ரதத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். தேரோட்டி தப்போவனத்திற்கு செல்லும் பாதையை கண்டுபிடித்து வேகமாக செல்லும்படி குதிரைகளை தட்டி கொடுத்தார். மகாரதரான ராமன் ரதத்தில் ஏறிக்கொண்ட பின்னர் யாத்திரை புறப்படும் போது மங்கள சகுனங்களை காண வேண்டும் என்ற விதிப்படி ரதத்தை வடக்கு திசை நோக்கி திருப்பச் சொல்லி சாரதி தேரை ஓட்டிக் கொண்டு வர ராமன் காட்டிற்கு புறப்பட்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 46வது சர்க்கம் முற்றிற்று.